இந்த நாளிலே உபவாச கூடுகையிலே உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்த பொழுது சபை அறிய வேண்டிய சில ஆவிக்குரிய ஜனங்கள் அறிய வேண்டிய ஆழமான சத்தியங்களை கர்த்தருடைய இருதயத்திலே வைத்தார். 3 பாகங்களாக திருமணம் என்ற ஒரு காரியத்தில் 3 பகுதிகளாக முக்கிய குறிப்புகளை உங்கள் மத்தியிலே நான் பேச விரும்புகிறேன். இந்த நாளிலே 1வது பாகமும், நாளை காலை ஆராதனையிலே 2வது பாகமும், நாளை மாலை ஆராதனை 3வது பாகமும் பேச நான் தீர்மானித்திருக்கிறேன். உங்கள் ஜெபத்தில் தாங்கிக் கொள்ளுங்கள். கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. இந்த நாளிலும் என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயர் எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 4வது வசனம். விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாகியும் விவாக மஞ்சம் அசுசிப்படாதிருப்பதுமாக வேசிக்கலரையும் விபச்சாரரையும் தேவன் நியாயந்திருக்கிறார். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து கொண்டு உங்களுக்கு இருக்கிறதை போதுமென்று எண்ணங்கள், நான் உன்னை விலகுவதுமில்லை, நான் என்ன கைவிடுவதுமில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலே இன்றைய நாளிலே நீங்கள் பார்க்கிற பொழுது விவாகம் அவ்வளோ பெரிய பிரச்சனைகளை கொடுக்கிறது. தனியாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி தான் கர்த்தர் என்ன செய்கிறார்? மனுஷனை விவாகத்துக்குள்ளே நடத்துகிறார். ஆனால் நடத்தப்படுகிற பொழுது என்ன நடக்கிறது என்று கேட்டால், ஏன் இந்த திருமணத்தை நாம் செய்தோம் என்கிற அளவிற்கு வாழ்க்கையில் நாம் சில வாழ்க்கையின் தடங்கள் நம்மை அப்படி சிந்திக்க வைக்கிறது. ஐயோ, இந்த திருமணம் நான் செய்யாது இருந்திருந்தாலே கூட என் வாழ்க்கை என்னவாக இருக்கும்? நலமாக இருந்திருக்கும், நன்மை உண்டாயிருக்கும். இந்த திருமணத்தில் நான் மிக பாடுபடுகிறேன் ஐயா, திருமணம் சரிப்பட்டு வரவில்லை. திருமணம் ஆனவர்கள் இந்த இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே கடந்து செல்லுகிறாங்க. இந்த இடத்துல வேதம் என்ன சொல்லுகிறது என்று கேட்டால், வேதம் சொல்லுகிறதை உங்களிடத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். அந்தப்படி மனைவிகளே, 1 பேதுரு 3வது அதிகாரத்தில் உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்க. அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தார்கள் என்றால் பயபக்தியோடு கூட உங்கள் கற்புடைய நடக்கையை பார்த்து போதனையின்றி மனைகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, புருஷர்களுக்கும் வேதம் என்ன சொல்கிறது? அதே அதிகாரத்திலே 1 பேதுரு 3வது அதிகாரம் 7வது வசனம். அந்தப்படி புருஷர்களே, மனைவியானவள் பலவீனமான பாண்டமாக இருக்கிறபடியினால் உங்கள் ஜபங்களுக்கு தடை வராமல் நீங்கள் விவேகத்தோடு அவர்களோடு வாழ்ந்து உங்களோட கூட அவர்கள் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க கொள்ளுகிறவர்களானபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்க. விவேகமாய் மனுஷன் வாழணும். புருஷன் கனத்தையும் மனைவியை கனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி செய்ய வேண்டிய கனத்தை செலுத்துங்க. சில சமயத்தில் எங்கேயும் விட்டு கொடுத்துடாதீங்க என்பது தான் அதனுடைய வருஷம். ஆனால் அது பலவீனமான பாண்டம் என்பது ஆரம்பத்திலே சொல்லப்படுகிறது. அது அப்படி தான் பலவீனமான பாண்டம். அதை நம்ம தான் வணைந்து கொண்டு வர வேண்டும் புருஷர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மனைவிக்கும் அது 1வது வசனத்திலிருந்து 2வது வசனம் வரை சொல்லுகிறது. நீங்கள் கீழ்ப்படிதல் மூலம் அவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளலாம். அதனால தான் வேதம் சொல்லுது, ஸ்திரீயானவள் இந்த புருஷனுக்கு அதிகாரம் செலுத்தவோ உபதேசிக்கவோ அது வேதம் வரவேற்காத ஒரு காரியம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் இன்றைய நாளில் ஒரு திருமணம் எதனால் அசுசிப்படுகிறது அதை தெரிந்தால்தான் திருமணத்தை பரிசுத்தப்படுத்தி கொள்ள முடியும். திருமணம் எப்படி அசுசிப்படுகிறது? விவாகமானது யாவருக்குள்ளும் கனமுள்ளதாக இருக்கிறது, பரிசுத்த மஞ்சமாக இருக்கிறது. அது அசுசிப்படாது இருப்பதாக என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவுள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் தேவன் இணைத்திருந்தால் ஏன் என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை? சில சமயத்தில் தேவன் இணைத்ததை சில சமயத்தில் இல்லை, பல சமயத்தில் மனுஷன் அதை கடைபிடிக்க தவறி விடுவான். ஆதாமை கர்த்தர் உண்டு பண்ணினார், ஏவாளை கர்த்தர் உண்டு பண்ணினார். அவனை ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வந்து அமர செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை மீறி அவர்கள் போகிறபடியினால அவர்களால் அந்த இடத்துல ஜீவிக்க முடியவில்லை. அப்போ யார் உண்டாக்கினார் என்றால் கர்த்தர் உண்டாக்கினார். தேவனுடைய சிருஷ்டி எதனால் இப்படி இருக்கிறது? தேவன் தானே சிருஷ்டித்தார் என்றால் சிருஷ்டின்னு தேவன் தான். வார்த்தையும் வந்து இருக்கிறது. அதை கீழ்படியில் தனிப்பட்ட மனுஷனுடைய ஒரு கடமையாக இருக்கிறது, காரியமாக இருக்கிறது. அதுபோல் இந்த இடத்துல எல்லாம் கர்த்தர் தான் செய்கிறார். ஆனால் ஏன் இந்த திருமணத்தில் இவ்வளோ கோளாறுகள்?
ஏன் ஐயா இந்த திருமணத்தில் உள்ள பிரச்சனைங்க? திருமணம் அசுசிப்படுகிறது. வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க. சில சமயத்தில் நேரடியான பிரச்சனை வருகிறது. இந்த நாளில் சில திருமணங்கள் என்ன நடக்கிறது என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அது நீதிமொழிகள் புஸ்தகம் 11வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், முதல்ல நல்லா தெரிந்து கொள்ளுங்க, சபை விசுவாசிகள் எங்கு நீங்கள் இருக்க வேண்டும் என்று கேட்டால் எங்கு நீங்கள் இருக்கக்கூடாது என்று இதையும் இந்த வசனம் சொல்லுகிறது. 11வது அதிகாரம் 14வது வசனத்தில் வேதம் சொல்ல, ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். முதல்ல உங்களுக்கு அறிவு சுகம் வரணும், ஞானம் சுகம் வரணும், தெளிவு சுகம் வரணும். திருமணம் என்பதற்கு முன்பாக உங்களுக்கு ஒரு ஆலோசனை தேவை. ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவாங்க. சில பேர் திருமணம் நிலைத்திருந்தால் அந்த விசுவாசினுடைய வாழ்க்கையில் கர்த்தர் இருக்க மாட்டார், கர்த்தர் மகிமைப்பட மாட்டார். இது உண்மை ஐயா, நீங்கள் இதை புரிந்து கொள்ளணும். கர்த்தர் மகிமைப்பட மாட்டார். ஏன் மகிமைப்பட மாட்டார் என்பதெல்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நாளைக்கு காலையில் கொஞ்சம் பார்ப்போம், நாளைக்கு சாயந்தரத்தில் கொஞ்சம் பார்ப்போம். எல்லாம் ஒரே நாளில் சொல்ல முடியாது. இது செய்தி கொஞ்சம் பெரிய செய்தி, கூர்ந்து கவனியுங்க. ஆலோசனை எவ்வளோ முக்கியம் திருச்சபையில். நீங்கள் சில சபைகளெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பரிகாசம் பண்ணுகிறத ஜனங்க சொல்லுவாங்க. ஆவியை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் கூட ஒரு திருச்சபையை பார்த்து பரிகசிப்பாங்க. ஆனால் அந்த திருச்சபைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா திருமணத்துக்கு முன்பு ஒரு ஆலோசனை இருக்கும், திருமணத்துக்கு பிறகு ஒரு ஆலோசனை இருக்கும். விவாகரத்துக்கு போகிற விசுவாசிகளுக்கும் ஒரு ஆலோசனை கொடுக்கப்படும். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலே உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் இடத்துல ஜனங்கள் விழுந்து போவாங்க. விழுந்து போகிற இடத்துல நீங்கள் இருக்கிற பட்சத்தில் என்ன நடக்கிறது என்று கேட்டால், நிச்சயமாகவே அந்த இடம் பட்டு போய்விடும். உங்கள் வாழ்க்கை ஆலோசனை இல்லாதபடியினால நீங்கள் விழுந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் கர்த்தர் என்ன செய்கிறார், உங்களை ரட்சித்து, பிலிப்பியரில் வாசிக்கிறோம், மாறுபாடான சந்ததிட்டு விலகி ரட்சித்து கொள்ளுங்க. உங்களுடைய வழிகள் எல்லாம் கர்த்தருக்கு பார்வைக்கு பிரியமாக இருந்தால் உங்கள் சத்துருக்கள் உங்களோடு சமாதானமாக இருக்கும்படி கர்த்தர் செய்வார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், முதல் ஆலோசனை. இரண்டாவது, அந்த ஆலோசனை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால், சரி எல்லாம் நீங்களே பார்த்து கொண்டீங்க, நான் திருமணம் நடத்துகிறேன் என்று சொல்லுகிற ஒரு போதகனாக நான் இருப்பேன் என்று சொன்னால், ஜனங்களுடைய திருமணத்துக்கு பிறகு சபை போதகரும் ஜனங்களும் விசுவாசிகளும் முகமுகமாய் பார்க்கிற பொழுது அந்த திருமணத்திலே கனி கொடுக்காது. பலிபீடம் பொறுப்பெடுத்து கொள்ள வேண்டும். என்ன பொறுப்பெடுத்து கொள்ள முடியும் பலிபீடம் என்று கேட்டால், அந்த இடத்துல ஆலோசனையிலே அது வடிகட்டி விட வேண்டும். கர்த்தருடைய ஆலோசனை, கர்த்தருடைய மனிதனுடைய ஆலோசனை எங்களுக்கு அவ்வளோ ஞானம் இல்லை என்றெல்லாம் சொல்ல முடியாது. வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை எடுத்து சொல்லுகிற பொழுது அந்த திருமணம் பாதி என்ன ஆகிடும், வடிகட்டப்பட்டுவிடும். அந்த திருமணம் நடக்காமல் போனாலும் பரவாயில்லை, திருச்சபை காக்கப்படும், திருச்சபைக்கு விசுவாசிகள் காக்கப்படுவாங்க. ஆனால் திருமணம் ஆன பிறகு கன்சர்டாக இருக்கிற பொழுது என்ன நடக்கும் என்று கேட்டால், அதனால தான் வேதம் சொல்லுது, நாவினால் முகஸ்துதி செய்கிறவனை காட்டிலும் கடிந்து கொள்ளுகிறவன் எவ்வளோ உத்தமன். அப்படி இருந்தால் குடும்பம் காக்கப்படும். அந்த நேரத்தில் அது கசப்பு வந்து விட்டாலும் ஜனங்களுக்கு என்ன பயனா, சபை விட்டு போயிட போகிறாங்க, அல்லது இந்த அலுவல் நடக்காமல் போனால் குடும்பம் பிரிந்ததை போல் இருக்கும், எல்லாம் அவங்களே பார்த்து விட்டாங்க, நான் சும்மா நிறுத்தி பண்ண போகிறேன், இல்லாவிட்டால் வேறு சபையில் போய் பண்ணிக்கொள்வான், இவன் கிளம்பி போய் விடுவான், நம்ம சபை இல்லையா. ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது என்று கேட்டால், இதனே போதித்தே ஆக வேண்டும். இதெல்லாம் கட்டாயமான கடைபிடிக்க வேண்டிய ஆவிக்குரிய ஜனங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஆழமான சத்தியங்க. அந்நியனுக்கு பிணைக்கப்படுகிற 15வது வசனம் சொல்லுகிறது, அந்நியனுக்கு பிணைக்கப்படுகிற வெகு பாடுபடுவான், பிணைக்கப்படுகிறதை வெறுப்பவனும் சுகமாக இருப்பான். ரெண்டாவது சுகம் என்ன தருகிறது என்றால், உங்கள் மனம் எடுக்கிற தீர்மானம். முதலில் நான் அந்நியனுக்கு பிணைக்கப்படுவதில்லை. அந்நியன் ஐயா அவன் ரட்சிக்கப்பட்டுருவான், நம்ம சொந்தக்காரன், சொத்து வெளியே போகாது, ஞானஸ்தானம் கொடுத்துருங்க, அவன் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்கிறான்லாம், இது ஒர்க் அவுட் ஆகாது. இதெல்லாம் நம்முடைய மாம்ச ரீதியான காரியத்திலெல்லாம் நம்ம கல்யாணத்துக்காக ஒருத்தர் ரட்சிக்கப்படுகிறதெல்லாம் சரிப்பட்டு வராது. முதலில் எப்படி இந்த அந்நியனோடு இவன் பிணைக்கப்படுகிறான் என்பதை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். திடீரென்று அந்நிய பழக்கம் எப்படி வருகிறது? திருமணத்தில் நேரம் வராது. அந்நிய பழக்கம் வருகிறதெல்லாம் பிள்ளைகள் படிக்க போகிற இடத்திலும் பிள்ளைகள் பணியாற்றுகிற இடத்துல தான் அந்த அந்நியர்களை நீங்கள் காண முடியும். அந்த காலத்திலும் சொல்கிறேன், இந்த காலத்திலும் சொல்லுகிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது ரோமரில், ஏசாவை வெறுத்தேன், யாக்கோபை சிநேகிக்கிறேன். ஏன் கொட்டேஷன்லாம் உங்களுக்கு தெரியும், வளர்ந்த சபை, தெரிந்த ஜனங்க, உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. ஏன் ஏசாவை மட்டும் கர்த்தர் சிநேகிக்கிறார்,
யாக்கோபை ஏன் ஏசாவை வெறுக்கிறார், ஏன் யாக்கோபை சிநேகிக்கிறார்? எழுத்தின்படி பார்த்தால் யாக்கோபு எத்தன், ஆள்மாறாட்டை செய்தவன், பல காரியங்கள் செய்தவன், ஆசீர்வாதத்தை தட்டி சென்றவன். இந்த மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது என்று கேட்டால், இவனுடைய வாழ்க்கை முழுவதும் வனாந்திரத்தில் கழிக்கப்படுகிறது. வனாந்திரம் என்றால் நீங்கள் நினைக்கிறதை போல் அல்ல, மிருக ஜீவன்கள் மத்தியில் இவன் காணப்படுகிறவனாய் இந்த ஏசா காணப்படுகிறான். வனது வேட்டையாடுகிறதுலே வல்லவனாய் இருக்கிறான். பிள்ளை எதிலோ ஒரு காரியத்தில் தலை சிறந்து விளங்கலாம், பெண்ணாக இருக்கட்டும் மகனாக இருக்கட்டும். அது அங்கு வீட்டை விட்டு தள்ளி இருக்கிறது. இந்த பிள்ளை எங்கே இருக்கிறது? வீட்டை விட்டு தள்ளி இருக்கிறது. இது தகப்பனுக்கு பிள்ளைகளை அதனால சில பேர் சொல்லுவாங்க, பகத்து கொள்ளுவாங்க. ஏன் ஐயா இந்த தவறு நடக்கிறது தெரியாது, இது பெரிய பிளவு உண்டு பண்ணும் குடும்பத்தில் தெரியாது. யாக்கோபுக்கு ரொம்ப பிரிய, அதாவது ரெபேக்காள் யாக்கோபை ரொம்ப பிரியமாக பார்க்குறான், ஏசாவை ஈசாக்கு ரொம்ப பிரியமாக பார்க்குறான். அதனால் இந்த பிள்ளைகளுக்கு என்ன நடக்கிறது என்று கேட்டால், இந்த பிள்ளைகள் தகப்பனுக்கு பிரியமாய் ஒரு பிள்ளையும் தாய்க்கு பிரியமாய் இன்னொரு பிள்ளையும் காணப்படுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட ஜனமே, இந்த இடத்துல கொஞ்சம் பாருங்கள். இதெல்லாம் செய்யக்கூடாத தவறுகள் விசுவாசிகள் செய்கிறபடியினால்தான் வீட்டுக்குள்ளே ஒரு அந்யோன்யம் போய் அந்நியர்களாய் பிள்ளைகள் காணப்படுவாங்க. இது என்ன, தகப்பனுக்கு ஒரு பிள்ளை, தாய்க்கு ஒரு பிள்ளை, எல்லாமே ஒரே தகப்பனுக்கு பிறந்த பிள்ளை தான், ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர் தான். ஆனால் ஏன் இந்த காரியம் நடந்து கொண்டு இருக்கிறது? என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, கர்த்தர் இந்த நாளிலே உங்களோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். கர்த்தர் இந்த நாளிலே உங்களோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்று கேட்டால், உங்களுடைய வாழ்க்கையில் இது தெரிந்திருக்க வேண்டும். கர்த்தர் பிரியமாக இருக்கிறார் என்றால், யாக்கோபு என்ன செய்கிறான் என்றால், தாய் தகப்பனுடைய சொல்லின் பேரில் தான் லாபானுடைய வீட்டுக்கு போகிறான். அவன் போனது ஒரு வழியாக போகிறான் என்றாலும் ஒன்றும் இல்லாத சாதாரணமாக போகிறான். அங்கே போய் அவனுக்கு திருமணம் நடைபெறுகிறது. தேவனை அறியாத ஜனங்கள் கானானியர் இடத்துல பெண் கொள்வது என்னுடைய இருதயத்துக்கு व्यसனமாக வேதனையாக இருக்கிறது என்று லெபக்காள் சொல்லுகிறான். காரணம், ஏசா என்ன செய்கிறான் என்றால், முதலிலே போய் கானானியர் இடத்துல இஸ்மவேல் குமார்த்தின் இடத்துல, அடுத்தது ஏத்தியர் இடத்துல போய் பெண் கொண்டு வந்து ரெபேக்காளுக்கும் ஈசாக்குக்கும் மன நோவாய் காணப்படுகிறான். அதனால் ரெபேக்காளுக்கு இந்த ஏசாவை குறித்ததான ஒரு விகல்பம் காணப்படுகிறது. அவன் போனால் அவன் இஷ்டத்துக்கு போகிறான். நான் என்ன சொல்லுகிறேன், பிள்ளைகள் அப்படி இருக்கிறபடினால நம்ம என்ன செய்ய வேண்டும்? முதலில் என்ன நடக்கிறது? முதல்ல இந்த பிள்ளை தகப்பனை விட்டு தூர போயிருக்கிறது. உடல் அளவில், மன அளவிலும் சொல்கிறேன். மன அளவில் என்னென்னா, தகப்பனுக்கு வெள்ளாட்டு கறி பிடிக்கும், வனத்துக்கு போனால் வேட்டையாடினா தகப்பனுடைய பார்வை எப்படி இருக்குன்னா, அவன் போனால் கட்டாயம் என் பிள்ளை வெள்ளாட்டு கறி வாங்கி கொண்டு வரும். தாய் என்ன செய்கிறா, இது அடுப்பங்கரையில் இந்த பிள்ளை வளர்க்கப்படுகிற பிள்ளையாக யாக்கோபு காணப்படுகிறது. இது தட்டுமுட்டுக்கெல்லாம் பெண் பிள்ளை இல்லாத குறைய ஆண் பிள்ளை தீர்க்கிறது. இதெல்லாம் அரைச்சி கொடுக்கணுன்னா அரைச்சி கொடுக்குறான், மசாலா வரைச்சி கொடுக்கணுன்னா அரைச்சி கொடுக்குறான், பூண்டு உரிச்சி கொடுக்கணுன்னா உரிச்சி கொடுக்குறான், இதெல்லாம் கழுவி கொடுக்கணும், கொஞ்சம் எடுப்படி வேலையெல்லாம் செய்கிறான் யாக்கோபு. அதில் தான் இந்த பயிற்றங்குழை காசுகிற அந்த அனுபவம் வருகிறது யாக்கோபுக்கு. இது முழுவதும் சமையலறை பிள்ளையாக வளர்கிறது ஆரம்பத்தில் யாக்கோபு. இது வனத்திலே வளர்கிற பிள்ளையாக வளர்கிறது. இது வெளியில் போனால் தான் எல்லாம் கொள்முதல் செய்ய முடியும். இது வாங்கி வந்ததெல்லாம் சமைத்தால் தான் நம்ம ஜீவிக்க முடியும். அப்போ பிள்ளைகள் அப்படி இந்த மாதிரி நல்லா சமைக்கிற அம்மா ரெபேக்காள், இந்த ஐயா நல்லா சாப்பிட்ற ஐயா, இது ஒன்று சவதரிக்கிறது, இன்னொன்று வீட்டில் இருந்து எல்லாத்தையும் நிர்வகிக்கிறது. இப்படியே போய்கொண்டிருக்குது. 4 பேர் கொண்ட குடும்பம். இந்த குடும்பத்துக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை வருவதுக்கான காரணம் என்ன? ஆனால் இதில் இருக்கிறது எல்லாவற்றிலையும் பெரிய விஷயம் என்னென்னா, இது ஆபிரகாமுடைய சந்ததி, வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட சந்ததி. ஆபிரகாம் எப்படி பிள்ளைக்கு பெண் பார்த்தார் என்று உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த இடத்துல இந்த பிள்ளை, இந்த மனுஷன் ஈசாக்கு தம் பிள்ளையை இந்த இடத்துல எழுந்து விடுகிறான். நல்லா கவனிக்கணும், தகப்பனுடைய பங்கு என்ன இருக்கிறது இந்த பிள்ளை வளர்ப்பில். இந்த பிள்ளை யாரோடு சவகாசம் ஐக்கியம் வைக்கிறது, எங்கே போகிறது, யாரோடு தொடர்பு கொள்ளுகிறது, எப்படி? ஐயா, அந்த பிள்ளை வனாந்தத்தில் இருக்கிறது, இவன் வீட்டில் இருக்கிறான், எப்படி தெரியும்? ஏற்கனவே நம்ம இடத்துலேருந்து ஒருத்தன் போயிருக்கிறான். யார்? இஸ்மவேல். இந்த பிள்ளை சின்ன வயதாக இருக்கிற பொழுது இஸ்மவேல் பரிகாசம் பண்ணுகிறான். அவளையும் அவன் தாயையும் கர்த்தருடைய ஆலோசனைப்படியே ஆபிரகாம் தள்ளி வைத்து விடுகிறார் என்பது மட்டுமல்ல, துரத்தியை அனுப்பி விடுகிறார். துரத்தியில் தண்ணீரை ஊற்றி கொடுத்து அனுப்பி விடுகிறார்.
அப்போது போகிற வழியில் ஜெபம் பண்ணுகிறா, ஐயா என் குழந்தை சாவறதை நான் பார்க்க முடியலன்னு கர்த்தர் எழுந்தருளுகிறார். தூதன் என்ன செய்கிறான், கண்களை திறக்கிறான், துருத்தியில் தண்ணீரெல்லாம் செலவாக்கி விடுகிறது. கர்த்தர் துறந்த தரவு அந்த பிள்ளையை காப்பாற்றுகிறது. இதெல்லாம் மறுபடியும் பிறந்த அனுபவத்தில் வருகிற விசுவாசிகளுக்கு அவள் அதோடு எகிப்து தேசத்தால் ஸ்ரீ என்பதெல்லாம் முடிந்து போய்விட்டு ஆபிரகாம் மறுமனையாட்டியாகி பிள்ளை பெற்றெடுத்து அந்த பிள்ளைக்கு விருத்த சேதெல்லாம் நடந்து இது அப்படியே வந்து கொண்டிருக்குது. எபிரேய குலத்தில் யெகோவாவுடைய விசுவாசிகள் வருகிறாங்க. நடுவில் இந்த தண்ணீர் வாங்கி குடித்ததும் ஜீவன் வருகிறது. ஜீவன் வந்ததும் என்ன செய்கிறான், தன் வழியை பார்த்து கொண்டு வனாந்தரத்துக்கு போய்விட்டு வனத்தில் போய் வில் வித்தையில் அந்த வேட்டையாடுகிறதுல வில் வித்தையில் மிகப்பெரிய வல்லவனாய் அவன் மாறுகிறான். கடைசியில் ஒரு காலகட்டம் வருகிறது, எகிப்து தேசத்தால் தன் புத்தியை காட்டி விடுகிறான். புற ஜாதியாகிய எகிப்து தேசத்து ஸ்திரீயை பார்த்து ஆபிரகாமுடைய வித்தாய் இருக்கிற இஸ்மேலுக்கு திருமணம் செய்து விடுகிறான். அதோடு யெகோவா வேண்டாம், ஆபிரகாம் வேண்டாம், எதுவும் வேண்டாம். அந்த சின்ன வயதுலேருந்து அந்த அஞ்சை பாய்ச்சி வளர்க்குறா பிள்ளைக்கு. இந்த பிள்ளை வனத்தில் இருக்கிறது, இந்த பிள்ளை வன வேட்டைக்கு போகிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க, ரெண்டும் ஒன்றோடு ஒன்று சந்திக்காமல் இருக்குமா? இவர் எழுத்தின் உறவின் மடி பார்த்தா இது பெரியப்பா, இது தம்பி மகன். இவன் வயதில் பெரியவன், ஈசாக்குக்கே பெரியவன். அப்படி இருக்கிற பட்சத்தில் அனுபவம், வன வேட்டையில் வல்லவன், இது வன வேட்டைக்கு உள்ளே போகிறது. இதுக்கு என்னவா இருக்கிறது, எல்லா பயிற்சியும் இவன் கொடுக்கிறவனாகவே இவன் காணப்படுவான். தொழில் ரீதியாக இணைகிறாங்க பகைவர்கள், தொழில் ரீதியாக இணைகிறாங்க. ஈசாக்கு இதை குறித்து எதுவுமே பேசவில்லை, பேசியதாக தெரியவில்லை. பிள்ளை வளர்ப்பில் முதல்ல உங்களுக்கு யாரையெல்லாம் பிடிக்காதோ அல்லது யாரையெல்லாம் நீங்கள் தள்ளி வைக்கிறீங்களோ கர்த்தருடைய நாமத்தினால, ஆமாம் அதெல்லாம் நம்ம கொஞ்சம் பாரபட்சமோடு நாம் காணப்படாமல் பகையை வளர்த்துக்காமல் நம்ம என்ன சொல்லுகிறோம், வேதம் சொல்லுகிறது இந்த உபதேசத்தை கொண்டு வராதவன் தேவதூதனாலும் வீட்டுக்குள்ளே சேர்க்காத. அப்படி சேர்ப்பீர் என்றால் அவனுடைய துர்க்கிரைக்கு நீ பங்குலூராய் மாறுகிற, அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாதேன்னு வேதம் சொல்லுகிறது. இந்த வசனம் என்ன செய்கிறது, உங்களை சத்துருக்களாய் பிறருக்கு காட்டுகிறது. அதே சமயத்தில் நல்ல ஒரு திருஷ்டாந்தப்படுத்தப்பட்டு பரிசுத்த சாதியாக நீங்கள் காணப்படுகிறீங்க. கர்த்தர் உங்களை பிரித்தெடுத்திருக்கிறார், கர்த்தர் உங்களை அபிஷேகித்திருக்கிறார். உங்கள் ரட்சிப்பை காத்து கொள்ளும்படி இந்த உறவு முறைகள்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கிற பொழுது பிள்ளை அதை பார்க்கிற பொழுது பிள்ளை புரிகிறது, தகப்பனுக்கு இது ஆகாத உறவு, தாய்க்கு இது ஆகாத உறவு. இந்த காலகட்டத்தில் அந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டுமே தவிர இது பிள்ளை எதை கொண்டு வருகிறது என்று சொல்லி சாப்பிடுகிற தகப்பனாக காணப்படுகிறான். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இது ஈசாக்கினுடைய மிகப்பெரிய ஒரு பிழைக்கான காரணம் தான். கல்யாணம் இஸ்மேல் குமார்த்திகளை திருமணம் செய்தான், ஆனால் இஸ்மேலுக்கு எனக்கு இருக்கிற தொடர்பு, இஸ்மேலை குறித்து எந்த விளக்கமும் என் கொடுக்கவில்லை. குடும்பத்தினுடைய சில காரியங்களை பிள்ளைகளுக்கு மறைக்கிற பொழுது என்ன நடக்கும் என்று கேட்டால், அந்த பிள்ளைகளுக்கு எது வெளிச்சம் எது இருள் என்று தெரியாது. அது இருள், அதாவது பரிகாசம் செய்கிறவன் தகர்த்தெறியப்பட வேண்டும். ஆனால் நியாயப்படி சட்டப்படி வேத ரீதியின்படி பார்த்தால் அவனுக்கு என்ன சேஷ்டபுத்திரபாகம் அவனுக்குரியது. இஸ்மேலுக்கு சேஷ்டபுத்திரபாகம் பிறப்பினால் மட்டுமல்ல, அவருடைய நடத்தை நல்ல நடத்தை இருக்க வேண்டும். இது நடத்த சரியில்லை, அதான் பரிகாசம். பரிகாசம் என்ன அவ்வளோ பெரிய விஷயமா? அது கர்த்தருடைய பார்வைக்கே பொல்லாப்பாக இருக்கிறது பரிகாசம். வேதம் சொல்லுது, உன் கட்டுகள் பலத்து போகாது இருக்கும்படிக்கு நீங்கள் ஒருவரும் பரிகாசம் பண்ணாதிருங்க. நீதிமொழிகள் முழுவதும் பிரசங்க எல்லாம் வாசத்தில் பரிகாசக்காரனுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு நல்ல விதமான ஒரு வரவேற்பு கொடுக்கறது இல்லை. பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் என்று சங்கீதம் 1 வாசிக்கிறோம். அப்போது தான் நீங்கள் அந்த பரிகாசக்காரரை தகர்த்து எறிகிற பொழுது தான் வாழ்க்கையில் உங்களுக்கு செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த 3 கூட்டத்தாரை விட்டு விலகிற பொழுது வேத புஸ்தகம், கரத்தில் இருக்கிற வேத புஸ்தகம் நம்மோடு பேச ஆரம்பிக்கும். அப்புறம் நாம் என்ன செய்வோம், அது பேச ஆரம்பித்தோம், நம்ம தியானிக்க ஆரம்பிப்போம். அப்புறம் நாம் கனி தருகிற மரமாய் காணப்படும், கனி கொடுப்போம், வாழ்க்கையில் பசுமை இருக்கும், நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும். எந்த விதமான வேத அறிவும் இல்லாமல், எந்த விதமான வேத ரீதியான ஆலோசனை இல்லாமல் சபை விசுவாசிகள் இருக்கிற பொழுது எல்லாருக்கும் திறந்த வாசலை திறந்து கொடுக்கிறவன் தான் விசுவாசியை மாறிவிடுகிறான். கேட்டால் என்ன சொல்லுவான், ரட்சிக்கப்படணும், அவனுக்கு நான் இயேசுவை சொல்கிறேன், சுவிசேஷம் சொல்கிறேன்னு சொல்லி இருக்கிற ரட்சிப்பை வீட்டை விட்டு எழுந்து போய் விடுவான். இன்று வரை நடக்கிறது அதுதான். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் குடும்பத்தை பார்த்து நீங்கள் ரட்சிப்புகளை நடத்துகிற பொழுது, நானே வீட்டாரும் கர்த்தரை சேவிப்பேன் இருந்தாலே தேசம் சந்திக்கப்பட்டுரும், சபை பரிசுத்தமாகும். சபையிலே இந்த அசுசி நடக்காது. திருமணத்துக்குள்ளே அசுசி வருவதற்கான காரணம், இந்த இடத்துல பெற்றோர் ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்கிறாங்க. தகப்பன் இல்லைன்னா அது விஷயம் வேறு, தாய் இல்லைன்னா விஷயம் வேறு, தேவனை அறியலைன்னா விஷயம் வேறு. இது மிகப்பெரிய தீர்க்கதரிசனுடைய குடும்பம். நாம் யார்? தேவனுடைய வீட்டார்.
அவன் தீர்க்கதரிசியாக இருந்தால் அவன் தகப்பன் மறைச்சிட்டான். நாம் பிதாவினுடைய ஒரே பிறந்த குமாரனுக்குள்ளே நாம் என்னவாய் மாறுகிறோம்? அவருடைய பரிசுத்த ஜாதியாக, தேவனுக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரிக ஆசாரிய கூட்டமாக, பரிசுத்த ஜாதியாக, தேவனுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாய் நாம் இருக்கிறோம். அப்பொழுது நாம் என்னவாய் மாறுகிறோம்? தேவனுடைய வீட்டாராய் மாறுகிறோம். அவருடைய சாயல் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும் என்றால் அதே சாயல் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய போதனை மூலம் வர வேண்டும். வேதம் சொல்லுது, நியாயப்பிரமாண புஸ்தகம் உன்னை விட்டு பிரியாது இருக்க வேண்டும், இதை குறித்து உன் பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லு. தேவன் சொல்லுகிற உன்னை கொண்டு வந்த விதமும் எதெல்லாம் நான் உனக்கு புகட்டினோ அதெல்லாம் சொல்லு. நியாயப்பிரமாணம் எல்லாம் முடிக்கப்பட்டது, இப்போது கிருபையின் காலத்திலே வாழுகிறோம், புரிந்து கொள்ளுகிறேன். ஆனால் அந்த காலத்திலிருந்து ஒரு நியம நிஷ்டை என்னவென்றால், ஆசாரியமான ஒரு காரியம் என்னவென்றால், ஜனங்களோடு ஜாதிகளோடு கலவாமல் காணப்பட வேண்டிய இஸ்ரவேல் தனித்து வாசம் பண்ண வேண்டும். புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்படுது? யூதன் என்று கிரேக் என்று பாரபட்சம் இல்லை, எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே எந்த விதமான பாரபட்சம் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் 2 கொரிந்தியர் 6:12-14 என்ன சொல்லுகிறது என்றால், அந்நிய நுகத்தில் பிணைக்கப்பட்டதே வெறுக்கிறது, அந்நிய நுகத்தில் பிணைக்கப்பட்டதே வரவேற்கிறது இல்லை, இருளுக்கு ஒளிக்கு சம்பந்தம் ஏது என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாம் புரிந்து கொள்ளுங்க. இந்த வேத சத்தியம் பிள்ளைகளுக்கு சின்ன வயதிலிருந்தே புகட்ட வேண்டும். அதோடு மட்டுமல்ல, நம்முடைய குடும்பத்தில் யார் எல்லாம் நாம் எங்கு வைத்திருக்கிறோம் என்று அந்த குடும்பத்தினுடைய மரத்தை காட்ட வேண்டும். தாய் இருக்கிறா, தகப்பன் இருக்கிறா, இவங்கெல்லாம் இல்லாமல் நான் பிறக்கல, ஆனால் இந்த கால காரியத்தினால நான் இவர்களெல்லாம் இங்கே வைக்க வேண்டிய இடத்துல வைத்திருக்கிறேன். வசனம் சொல்லுகிறது, இவர்கள் வசனத்துக்கு மீறி போகிறவர்கள் இவர்களோடு கூட நம்ம சாவகாசம் வைத்துக் கொள்ளக்கூடாது என்றால், இந்த பிள்ளையாண்டான் வனத்துக்கு போனாலும் சரி, வனாந்தரத்துக்கு போனாலும் சரி, அது வயல்வெளிக்கு போனாலும் சரி, அரண்மனைக்கு போனாலும் சரி, தன்னுடைய காத்துக்கொள்ளும். இங்கே தாயை காணும், தாயை அடுப்பங்கரில் மசாலா அரைச்சி கொண்டுருக்கா, தகப்பனுக்கு சாப்பாடு சரி பண்ணணும். தகப்பன் பிள்ளையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். பிள்ளை போனால் தான் அந்த தகப்பனுக்கு வீட்டில் போஜனங்கள் ரெடி ஆகும், விளையாட்டுக்கறி வரும். இவங்க எல்லாம் கவனம் எல்லாம் இந்த பிள்ளைகளுடைய வருமானத்தின் மீது தான் இருந்தது. சொல்லுகிறேன் என்று தவற எடுத்துக்கொள்ள வேண்டாம். இது பெரிய செல்வந்த குடும்பம்தான். ஆனால் இது வாங்கி இது வேட்டையாடி கொண்டு வருகிற அந்த அசைவ உணவின் மேல் தான் இந்த மனுஷனுடைய கண் பார்த்த தவிர ஏசாவை மறந்து போய்விட்டான். ஏசா ஏன் காணும், எங்கே வரலன்னு கேட்டால், வெள்ளாட்டுக்கறி லேட் ஆகுது, அதனால் ஏசாவை தேட ஆரம்பிச்சிட்டோம். வெள்ளாட்டுக்கறி ஏன் வரலன்னா ஏசா எங்கே? நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஏசா வேற, வெள்ளாட்டுக்கறி வேற, ரெண்டுத்தையும் ரொம்ப நேசித்தான் ஈசாக். ஆகியால் இவன் மிக முக்கியமான அந்த குடும்பத்துக்கு தேவையான மனுஷனாக இருக்கிறான். தகப்பன் வாங்கின கடனுக்கு சில பிள்ளைகள் உதவும், தாய்ப்படுகிற அவமானத்தையும் நிந்தையும் துடைக்கிறதா இருக்கும். இதோடு மட்டுமல்ல, உங்கள் பங்கு அதற்கு மேலே இருக்குது என்று நான் சொல்ல வருகிறேன். அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் விதைக்கிறீங்க, மரம் வைக்கிறீங்க, பராமரிக்கிறீங்க, அதனுடைய கனியை புசிக்கிறீங்க. ஆனால் யாரோடு நீ பழகி கொண்டு இருக்கிறாய் மகனே? என்ன ஐக்கியம் என்று கேட்டால், அந்த பிள்ளையாண்டான் சொல்லும், அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, அதெல்லாம் இது. ஆனால் நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகம் சொல்லுகிறதை போல, அல்லது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுறது போல, புற ஜாதிகளோடு நாம் சாகாசம் வைத்துக் கொள்ளக்கூடாது, நாம் அவர்களோடு கூட இருக்கக்கூடாது, இப்படி திருமணம் செய்யக்கூடாது என்று சொல்லி வளர்கிற பொழுது, அது கல்லூரியில் இருக்கட்டும், அது பல்கலைக்கழகத்தில் இருக்கட்டும், அது மிகப்பெரிய ஒரு சம்பாத்தியம் பண்ணுகிற பிள்ளையாக இருந்தால் கூட, அது மனதில் நீ விதைத்திருக்கிற விதை அது வளர ஆரம்பிக்கும். ஏற்ற காலத்தில் அது உனக்கு கனி கொடுக்கும். நீ ஆகாரத்தை தண்ணீர் மீது போடு, அது தன்னுடைய பலனை கொடுக்கும். நீ போய் வெளியில் சுவிசேஷம் சொல்கிறேன், நான் அந்த ஊழியத்துக்கு போகிறேன், இந்த ஊழியத்துக்கு போகிறேன், நீங்கள் வீட்டுக்குள்ளே பார்த்தா பிள்ளைக்கு ஒரு அட்டூழியம் நடந்து கொண்டு இருக்கும். காரணம் என்ன? இங்கே கவனம் இல்லை, கவனம் இல்லை. இதெல்லாம் பாருங்கள், திருமணம் நடக்காதுன்னெலாம் இல்லை. இவன் போனால் அவன் இடத்துல பழகுகிறான், என்ன இஸ்மேல் இடத்துல பழகுகிறான். என்னையாடா துரத்து விட்டீங்க வீட்டை விட்டு, எனக்கு கொடுக்க வேண்டிய காரியங்கள் சேஷ்டபுத்திரபாகம் கொடுக்கல அப்படின்னா நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். அப்போ எங்கள் அம்மா தேவைப்படுறப்போ, உங்களுக்கு பிள்ளை இல்லாதப்போ எங்கள் அம்மாவை பயன்படுத்தி எங்கள் அம்மாவை பிள்ளை தாச்சாக்கி நான் பூமிக்கு வந்து உன் தகப்பனாகி என்ற ஒரு சந்தோஷத்தை கொடுத்தேன். இதெல்லாம் நாங்களாக கேட்டோம், இந்த சாரால் அம்மையார் தான் இதெல்லாம் செஞ்சாங்க. இப்போ என்னடானா எல்லாம் தேவை முடிச்சோன்னே எங்களை தொத்தி விட்டு விடுகிறீங்க. அவனுடைய பாண்டியிலிருந்து அந்த பழி வாங்குற எண்ணம் இருக்கிறது. அப்போது இந்த பிள்ளையாண்டானாக்கு ஏசாவுக்கு இதெல்லாம் தெரியாது. வன வேட்டை அது சொல்லித்தராங்க, அவரோட பழக ஆரம்பிக்கிறான். அவன் வீட்டில் இருக்கிற பெண்கள் இஸ்மேலுடைய குமாரத்திகளை இவன் விவாகம் பண்ணுகிற அளவுக்கு கானான் தேசத்து இஸ்மவேலினுடைய பெண்களை விவாகம் பண்ணுகிறான். ஏவியர்களிடத்துல போய் விவாகம் பண்ணுகிறான். இஸ்மேலின் குமார்த்திகளை விவாகம் பண்ணுகிறான். ஏத்திரத்தில் போய் விவாகம் பண்ணுகிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட ஜனமே, இந்த கானான் தேசத்தில் இந்த ஜனங்கள் எல்லாம் என்ன செய்கிறது? எல்லாத்தையும் விவாகம் பண்ணுகிறான். ஒரு ஜாதி, கர்த்தர் அருவருக்கிற ஜாதி ஒன்றையும் விட்டு வைக்கவில்லை. தேவ ஜனத்தை தவிர மற்ற ஜனங்கள் எல்லா இடத்துலையும் போய் சம்மந்தம் பண்ண ஆரம்பிக்கிறான். இஸ்மவேல் போட்ட விதை
நல்லா புரிந்து கொள்ளுங்க. இஸ்மவேல் போட்ட விதை. ஈசா கல்யாணம் ஆனது இஸ்மவேலுக்கு தெரியாதா? நீங்களே யோசித்து பாருங்கள். எங்கே போய் பொண்ணு எடுக்கிறான்? தேவன் அறிந்த ஜனங்கள் என்று எலியேசரிடத்தில் போய் ரெபேக்காலை தேர்ந்தெடுத்து கொண்டு வருகிறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போது பிரச்சனை பாருங்கள். ஏசாவும் சாவலை, ஏசா கல்யாணம் பண்ணிட்டு வந்த பெண்களும் சாவலை, ஏசாவுக்கு பிள்ளைகள் இல்லாமலும் இல்லை. ஆனால் இருக்க வேண்டிய யெகோவா தேவன், இருக்க வேண்டிய கர்த்தராகிய ஆண்டவர் அங்கே இல்லாமலே போய்விடுகிறார். இதெல்லாம் ஆராதனையெல்லாம் வித்தியாசமான ஆராதனை. இஸ்மேல்கிட்ட போய் எப்படி யெகோவாவை பற்றி பேச முடியும்? கானானிய பெண்களிடத்தில் போய் எப்படி யெகோவாவை குறித்து பேச முடியும்? எப்படி போயிட்டு நீங்கள் ஏத்தியர் இடத்துல போய் யெகோவாவை குறித்து பேச முடியும்? இதெல்லாம் நடக்கிற கதை இல்லை. எப்படி தெரியும்? நீங்கள் போய் உங்கள் கணவனே உன் மனைவி நீ ரட்சிப்பாயா, கணவனே மனைவியே உன் கணவனை ரட்சிப்பா என்று உனக்கு எப்படி தெரியும்? தெரியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி புண்பு நீ உன் வீட்டை ரட்சிக்கப்பட்டிருக்க. இங்கெல்லாம் அங்கே விசுவாசிக்க நேரம் இருக்காது. என் தெய்வத்தை நான் கும்பிடுகிறேன், உன் தெய்வத்தை நீ கும்பிடு என்று போய் கொண்டிருக்கோம். ஆகையால் இந்த மனுஷனுக்கு அந்த கர்த்தருக்குரிய எல்லா காரியங்களும் தூரமாகி போய்விடுகிறது. யாக்கோபு வஞ்சித்து தன் ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொண்டதெல்லாம் அவன் மறந்து போயும் விடுகிறான். யாக்கோபுக்கு மட்டும் குற்ற மனசாட்சி இருந்து கொண்டிருக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒரு முறை அந்த குடும்பத்தில் விட்டு இப்படிப்பட்ட நீண்ட கால உடன்படிக்கை திருமணம்லாம் ஒன்ஸ் அது பிள்ளைங்க இந்த மாதிரி இடத்துல போய் அவங்க இறங்கிட்டாங்கன்னா, திருமணமெல்லாம் ஆயிடுச்சுன்னா, அந்த தேவனுடைய வீட்டாருக்கும் தேவனுடைய சந்ததிக்கும் இவர்களுக்கும் பெரிய இடைவெளி காணப்படும். அவங்க அதே சமயத்தில் இவனுடைய ஈம சடங்குகளுக்கெல்லாம் செய்யாமல் ஏசாவும் இல்லை யாக்கோபும் இல்லை, ரெண்டு பேரும் அந்த மரண நேரத்தில் வந்து விடுகிறாங்க. மரணத்துக்கு மட்டும் வருதில்லை உன் பிள்ளை, வளர்ப்பு சரியில்லை. குமாரன் பிதாவினுடைய வீட்டை விட்டு விலகாது இருக்க வேண்டும். கிறிஸ்து அப்படிதான் போதித்தார் நமக்கு. பிதா 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 என்று குமாரன் எப்பொழுதும் பிதாவின் வீட்டில் இருக்கணும். என்ன, பிதாவின் வீட்டை குறித்து அக்கறை உள்ளவராக இருக்கணும். பிதாவினுடைய வேலையிலே காணப்படணும். பிதாவினுடைய திராட்சை தோட்டம், பிதாவினுடைய வீடு, பிதாவினுடைய ஜனங்க, சகல ஜனங்களும் கிறிஸ்துவுக்குள்ளே அவர் கர்த்தருக்குள்ளே ஆதாயப்படுத்தி கொண்டிருக்கிறார் தேவ ஜனங்களாக. அதே போல் பெண்கள் என்று பார்த்த என்னது, முதல்ல தாய் வீட்டை விட்டு புறப்படுகிற அனுபவம் இருக்க வேண்டும். அது தாய் வீட்டை விட்டு புறப்படாது இருக்கிற பெண்கள், வேதத்துக்கு விரோதமாக போகிற பெண்கள் என்று வருத்தத்தோடு சொல்லுகிறேன். சத்தியத்தை போதிக்கிறவர்களுடைய வீட்டில் கூட இந்த ஆலோசனை இல்லை. சங்கீத புஸ்தகம் 45 அழகாக சொல்லுகிறது, குமார்த்தியே கேள், உன் ராஜா உன் அழகிலே பிரியப்பட வேண்டும் என்றால் உன் தாயின் தகப்பனை மற, அப்பொழுது உன் ராஜா உன் அழகிலே பிரியப்படுவான். ஏன் ராஜா பிரியப்படணும்? கணவனுடைய அன்பு இந்த பெண்மணி சம்பாதிக்க வேண்டும். இந்த தாய் வீட்டோடு இருக்கிற பெண்கள், வசனத்தின்படியே சொல்லுகிறேன், நீங்கள் வித்தியாசமாக எடுத்துக்கொள்ளாதீங்க, சத்தியமாய் புருஷனை வேறு பெண்களிடத்தில் எழுந்து விடுவாங்க. தாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில் ஒரு அதிருப்தி காணப்பட்டு கொண்டிருக்கும். கண்ணீர் தான் மிஞ்சும். என்னதான் தகப்பன் வீட்டிலே இருந்து நீங்கள் புசித்தாலும் வேறு விதமாய் கர்த்தர் நியாயந்திருப்பார். இந்த பெலிஸ்த பெண்ணுடைய சவகாசம் இது. பெலிஸ்த பெண்கள், நல்ல வேளை இந்த மனுஷன் என்ன செய்கிறான், இவன் போய் மாமியார் வீட்டில் இருந்தானான்னு தெரில, மாமனார் வீட்டில் இருந்தானான்னு தெரில, ஆனால் தகப்பன் வீட்டில் இவனுக்கு இடம் இல்லாமல் போய்விடுகிறது. யாருக்கு? ஏசாக்கு. இவனுக்கு பயந்து கொண்டு தான் யாக்கோபுக்கும் அந்த இடத்துல இடம் இல்லாமல் போகிறது. அது ஒரு எத்தனுடைய வேலைங்க செய்தான். அந்த பழி வாங்குதல் அல்லது நியாய தீர்ப்பு அல்லது தேவன் சரி கட்டுகிறதுக்கு அங்கே கொண்டு போய் 20 வருஷம் அவனை போட்டு வாட்டி வதக்கி மறுபடியும் அவன் தகப்பனுடைய வீட்டுக்கு கர்த்தரே கொண்டு வருகிறான். கொண்டு வருகிற நேரத்தில் பாருங்கள், ஏசாயா மன்னிக்கவும் ஆதியா புஸ்தகம் 36வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தால் தெரியும், ஏசாவும் யாக்கோபும் இப்போ கூடணும். யாக்கோபு பயப்படுறாரு, ஐயா அந்த பழைய இதெல்லாம் நினச்சிட்டு நம்மளை எதை பண்ணுறோம், அண்ணன் நம்ம வஞ்சித்தோம், நம்ம இதை பண்ணோம் அதை பண்ணோம், நமக்கு வெகுமதிகள்லாம் அனுப்புகிறோம். அதெல்லாம் பெருசாக படல. என்ன, ஏசா தன் மனைவிகளையும் தன் குமாரையும் குமார்த்தையும் தன் வீட்டில் யாவரையும் ஆடு மாடுகளையும் மற்ற ஜீவஜங்களையும் சம்பாதித்த ஆசை முடிந்து சேர்த்து கொண்டு தன் சகோதரனாகிய யாக்கோபை விட்டு பிரிந்து வேறு தேசத்துக்கு போனான். என்ன, இதை பிரிவு வந்துடும். சகோதரன் விட்டு பிரியக்கூடாது. தகப்பன் வீட்டை விட்டு மனுஷன் ஆண் பிரியக்கூடாது. எப்போதுமே அது சகோதரத்துவத்தோட காணப்படணும். பெண் எப்படி இருக்கணும்? பிரிந்து வர வேண்டும். உன் ஜனம் என் ஜனம். ரூத்து சொல்லுகிறா பாருங்க நகோமின் இடத்துல, நீ எங்கே மறித்தாலும் நான் அங்கே மறிப்பேன். பற்று குடும்ப ரீதியாக சொல்லுகிறேன். குடும்பம் அதான் புருஷன் இல்லை, ஆனால் ஒரு புருஷன் உருவாக்கப்படுகிறான்.
எப்பொழுது நல்ல குணாதிசயங்கள் ஒரு மனைவிக்குரிய குணாதிசயம் ஒரு பெண்ணுக்கு இருக்கிறதோ, ஒரு புருஷனுக்குரிய குணாதிசயம் ஒரு ஆணுக்கு இருக்கிறதோ, ஆனால் எல்லோரும் திருமணம் செய்ய விரும்புவாங்க. அவள் அந்த விதவையின் கோலத்தில் இருந்தாலும் அந்த விவாக பிரமாணத்தில் வெளியே வருகிறா, அவள் ரட்சிக்கப்படுகிறா, அவளுக்கு ஒரு திருமணத்துக்குரிய வாசலை கத்திருக்கிறார் ரூத்தில். இந்த இடத்துல பாருங்கள், பிரியக்கூடாதது எல்லாம் சேர்ந்து இருக்க வேண்டியதெல்லாம் பிரித்து விடும் அந்த திருமணம். நான் சொல்கிறேனே, இந்த திருமணத்தில் எந்த விதமான உயிர் சேதமாக காணப்படவில்லை. ஆனால் முழுவதும் தேவனுடைய வெறுப்பை இந்த மனுஷன் சம்பாதித்துக் கொள்ளுகிறான். என்ன, தேவனுடைய திட்டம் சுக்குநூறாய் உடைக்கப்பட்டது. ஆதாம் செய்ததை போலவே இந்த செய்து விடுகிறான். யாக்கோபு மட்டும் கண்ணுக்கு நேரே வைத்து வளர்க்குறாங்க. ஆனால் ஏசாவே வனத்துக்கு அனுப்புகிறாங்க, அது தவறு இல்லை. ஆனால் நான் சொல்ல வருகிறது என்னவென்றால், வனத்தில் இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள், என்ன சிந்திக்கிறார்கள், எந்த இடத்துல ஐக்கியம் வைக்கிறாங்க, நட்புகள் யார், தோழமைகள் யார், எல்லாம் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். வெளில போகிறான் வரான் எல்லாம் உண்மை தான். அவன் என்ன செய்கிறான், யார்கிட்ட பேசுகிறான், அதெல்லாம் எப்படி சொல்லுவாங்க வாலிப பசங்க நம்மக்கிட்ட, அதெல்லாம் தெரிந்து கொள்வது தான் தகப்பனுடைய பங்குன்னு நான் சொல்கிறேன். மெய்ப்பனாக கூட இருக்கட்டும், மெய்ப்பன் கூட சொல்கிறேன். சபையில் எத்தனை பேர் வர்றான், எத்தனை பேர் வர்றதில்லை, வாலிபன் எவ்வளோ பேர் வர்றாங்க, கன்னிகைகள் எவ்வளோ பேர் வர்றாங்க, மனைவிமார்கள் எவ்வளோ பேர், புருஷர்கள் எவ்வளோ பேர் வர்றாங்க, ஏன் வரல, அன்றைக்கி சாயந்தரமே அது தெரிஞ்சிடணும். வர்றது அர்த்தம், போகிறது எனக்கே தெரியாது எத்தனை பேர் வர்றீங்கன்னாக்கா. சபை நடக்கும், ஜெயிச்சேன்னு இருக்கும். ஆனால் ஆத்துமாக்களுக்கு போய் சேர வேண்டிய அந்த சத்தியம் போய் சேராது. வெறும் பிரசங்கம் மட்டும் பண்ணுவதுக்கு தான் நான் போதுக்கணும் என்று சொன்னால் என் சபை பட்டு போய்விடும். அதனுடைய பொருள் என்னவென்றால் குடும்பங்கள் சின்னபண்டமாக போய்விடும். பலிபீடம் பொறுப்பெடுக்க வேண்டும் என்பது தான் தேவனுடைய பாரம். சபை என்பது எதற்கு, வருகையில் சபை இந்த ஜனங்களை ஆயத்தப்படுத்துவது தான் சபை. வருகை சபை என்பது பிரசங்கம் பண்ணிவிட்டு அதோடு ஓடிவிடுவது அல்ல போதனுடைய வேலை. என் ஆடுகளின் சத்தத்துக்கு செவி கெடுக்கிறது. மந்தையில் வராத ஆடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுப்பதில்லை. அந்த ஆடை தேடி போக வேண்டும் என்ற இறாமையில் வாசிக்கிறான். அது முடமாக இருக்கும், அது உழுந்து கால் உடைந்து இருக்கும், அதுக்கு போதுமான தீவனம் இல்லாமல் இருக்கும், அதுக்கு மேய்க்க வேண்டும், அதுக்கு தண்ணீர் காட்ட வேண்டும், அது நசல் கொண்டதை எடுத்து திடப்படுத்த வேண்டும், குழியில் விழுந்த தூக்கி சுமக்க வேண்டும், சுமக்க வேண்டியது சுமக்க வேண்டும், எடுக்க வேண்டியது எடுக்க வேண்டும், பிரித்து எடுக்க வேண்டியது பிரித்து எடுக்க வேண்டும், அதை பராமரிக்க வேணும். ஐயா, திடீர்னு ஒரு குடும்பம் விலைக்கு அணிந்து போகாது. திடீர்னு திருமணத்தில் இவ்வளோ பெரிய பிரச்சனை வருகிறது என்று கேட்டால் இது பலிபீடம் பொறுப்பெடுக்க வேண்டும். அவ்வளோ பக்குவம் இருந்தால்தான் அந்த மனசு. அதான் அநேகர் போதகராகாது இருப்பீர்களாக என்று வேதம் சொல்லுகிற காரணம் தான். இதெல்லாம் செய்யணும், மெய்ப்பனுடைய கடமை இது. இது பாருங்க, ஈசாக்கு பலிபீடத்தில் இப்படி படுத்து கொண்டிருந்தார். ஓகே, தேவன் அவர் ரட்சித்தார், ஓகே, சந்தோஷம். அவருக்கு ஒரு நல்ல பெண் அன்றைக்கே கிடைச்சிட்டா. அன்றைக்கி பிறந்த குழந்தை தான் ரெபேக்காள். அப்புறம் வளர்ந்து வந்து அதே பெண்ணை இணைக்கப்படுகிறான், எல்லாம் சந்தோஷம். ஆனால் உனக்கென்று குடும்பம் உண்டானது, குடும்பத்தை நீ பராமரிக்க வேண்டும். பழைய ரட்சிப்பை வைத்து கொண்டு ஓட்ட முடியாது. இது தாவீது மாதிரி நிறைய பெண்கள் இருந்தாலும் பரவாயில்லை, எதை பார்க்குறதுன்னு தெரியாது. ஈசாக்கு இருந்தது ஒரே மனைவி, 2 பிள்ளைங்க, முன்மாதிரியாக இருக்கணும் இல்லையா? வேதம் என்ன சொல்லுங்க, ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் சொல்லுகிறதாவது அவ்வளோ பெரிய ஸ்தானத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஈசாக்கு நல்ல மனுஷன் தான். இயேசு கிறிஸ்துவோட ஒப்பிட்டு எல்லாம் பிரசங்களையும் கேட்டிருக்கலாம். திஸ் அதர் சைட் ஆஃப் ஐசக். ஒரு நாணயத்தினுடைய மறுபக்கமும் தெரிந்து கொள்ளணும். என்ன தவறு செய்திருக்க அந்த மனுஷன். திடீர்னு ஒரே விஷயம், 2 பிள்ளைகளை நீங்கள் ஆதாயப்படுத்தணும். கிறிஸ்துவுக்கு உங்களுக்கு இருக்கிற பிள்ளைகள் 5 பிள்ளைகளை மட்டும் நீ ஆதாயப்படுத்தினாலே போதும். அவன் போய் அவன் மனைவி ஆதாயப்படுத்தும், அவன் பிள்ளைகளை வளர்ப்பான். அப்படியே குடும்பமாக நானும் என் வீட்டாரன் கத்திரை சேவ் போகும். இப்படியே திருச்சபையில் இருக்க ஒவ்வொரு குடும்பம் தாங்களே பராமரித்து கொண்டு வந்து மூல காரியங்களுக்கு அல்லது சொல்லப்படுகிற சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து மேய்ப்பனு ஒரே மந்தை ஒரே மேய்ப்பனாக இருந்தால் போதும். சபையும் வருகையில் அங்கீகரிக்கப்படும். இங்கே பூமிக்குரிய கல்யாணத்தில் உள்ள பிரச்சனை வருகிற பொழுது போதகன் என்ன செய்து கொண்டிருக்கிறார், தலைமைத்துவம் என்ன செய்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல தான் எரேமியாவில் கர்த்தர் கொதித்து எழுப்புகிறார். கசப்பான தண்ணீரை கொடுக்கிறேன், பிச்சுக்கலன் தண்ணீரை கொடுக்கிறேன். ஏன் நீ ஆசாரியனும் தீர்க்கதரிசியும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க, பொல்லாப்பு செய்கிறோடு போய் நின்று கொள்ளுகிறாங்க. அதனால் கர்த்தர் கோபப்படுகிறார். உங்களுக்கு கசப்பான தண்ணீரை நான் கொடுக்கிறேன். எரேமியா 23:15 சொல்லப்படுகிற காரணம் இதுதான். நீ போய் பொல்லாப்பு செய்கிறவனோட கூட போய் நிற்கிற. நல்லா தெரியும், பொன் வீட்டுக்காரன் பொண்ணோட பாஸ்டரு பொண்ணு வீட்டுக்காரனுக்கு சப்போர்ட் பண்ணுறான். மணமகனுடைய போதகர், அந்த மாப்பிள்ளையுடைய போதகர் மாப்பிள்ளைக்கு ஆதரவாக அனுசரியாக பேசுகிறான். அப்போ நியாயத்தை எடுத்து சொல்கிறதுக்கு யார் தான் இருக்கிறான்? அதனால அவன் கோர்ட்டுக்கு போக ஆரம்பிச்சிடுறான்.
அங்கே போனால் என்ன நடக்கிறது உங்களுக்கு தெரியாதல்ல, எல்லா விஷயம் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் பலிபீடத்திலே செப்பனிடப்பட வேண்டிய பகுதி. அதான் பவுல் சொல்லுகிறார் கொரிந்தியை பார்த்து, இதெல்லாம் உங்களுக்கு செய்வதற்கு பரிசுத்தவான்கள் இல்லையா? ஏன் உலக பிரகாரமாய் ஜனங்களை போல உலகத்தாரை போல் நீங்கள் அந்த உலக பிரகாரம் ஜனங்களை நாடுகிறீங்க? இதெல்லாம் பலிபீடத்தில் வைத்து செய்ய வேண்டாம். அங்கே என்ன செய்யும்? விவாகத்துக்கு அறிக்கைட்டுருவான். இது ஒத்துவரதே, அது பிரிஞ்சு போட்டோம். அப்போ என்ன நடக்கிறது? தேவ சமுதாயம் இணைக்கப்பட்ட திருமணமானது உடைக்கப்பட்டுக்கிறது. அது பேயாக இருக்கட்டும், அது பிசாசாக இருக்கட்டும், நோயாக இருக்கட்டும், திமிராக இருக்கட்டும், அகமாக இருக்கட்டும், ஆணவமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பலப்படுத்தணும் என்பது தான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. இங்கே நீங்கள் 16 வயசில் சிலுவையை நான் பலிபீடத்தில் படுத்தேன், என் தகப்பனோடே போனேன், என் தகப்பனுக்கு எல்லாம் சுமந்தேன். 16 வயசு எங்கே? 40 வயசில் கல்யாணம் ஆச்சு. 60 வயசில் 20 வருஷம் மலடி தன்மையில் இருந்தீங்க. 20 வருஷத்தில் 2 குழந்தைங்களுக்கு ரெட்டையராக பிறந்தாங்க. 60 வயசு 2 பிள்ளை பிறந்தது. அப்புறம் இந்த பிள்ளைகளெல்லாம் கரை சேர்க்குற வயசெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ அது பழைய சாட்சியெல்லாம் சரிப்பட்டு வராது. இன்றைக்கி சாட்சி நம்ம பிள்ளைக்கு கெடுத்து கொண்டு இருக்கிறோம். அந்த சாட்சி பிள்ளை கெடுப்பதற்கு முன்பு என்னுடைய மெத்தனை போக்கு என்று சொல்லுகிறேன். ஒன்று கொடுக்குற சத்தியத்தில் அந்த சத்தியத்தின் மூலம் அவனை விடுதலை பெறணும். அப்படி இல்லைன்னா அவன் சபை விட்டே போயிடுவான். விசுவாசியாக இருந்தால் சொல்கிறேன், அந்த பாவம் போயிடும், அவன் பரிசுத்தம் ஆகிடுவான். அவனுக்கே தெரியும் நம்முடைய வாழ்க்கையா இது என்று அவனே பார்ப்பான். அவனை வைத்து அவனுடைய குடும்பம் சந்திக்கப்படும். அத்தனைக்கும் பலிபீடம் பொறுப்பெடுக்க வேண்டும். அன்று நான் படுத்தேன் பலிபீடத்தில், கர்த்தர் சொன்னார், பட்டயத்தை போடாத பிள்ளை அண்ணன் விடுவியும். அந்த ஒரு கருத்தை வச்சு ஓட்டி கொண்டிருக்கிறதால் அது என்னோட ஜீவ வரைக்கும் போகும், என் பிள்ளைகளுடைய ஜீவத்துக்கு அது செல்லாது. அது அவர்களுக்கு வரலாறாக காணப்படும், சரித்திரமாக காணப்படும். இன்றைக்கி என் மகன் என்ன செய்கிறான், என்ன செய்து கொண்டு இருக்கிறாள், முதல்ல அந்த கண்காணிப்பில் இருந்தால் தான் ஜெபிக்கவே முடியும். சில பேரால் எல்லாம் ஜெபிக்க கூட முடியாது. என்ன செய்வாங்க? பையன் காலேஜ் போயிருக்கான், பொண்ணு என்ன பண்ண காலேஜ் போயிருக்கு. நம்ம சந்தேகத்தோடு சொல்ல, பையன் என்ன பண்ணுறான், காலேஜ் படிச்சுன்னு இருக்கப்போ வேலை கிடச்சி கேம்பஸில் எல்லாம் உலக பிரகாரம் ஆசீர்வாதம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சாட்சி நல்லது. திடீர்னு ஒரு பொண்ணோட கூப்பிட்டு வந்து இவ்வளோ தான் கட்டுறேன்னு சொல்கிறான். சிம்சோன் மாதிரி பார்வைக்கு பிரியமாக இருக்கா. இப்போ இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி அந்த பிள்ளையை படிக்க வச்சாச்சு, அதை ரிட்டர்ன் வாங்கணுன்றது வியாபார நோக்கத்தில் சொல்ல. வாழ்க்கையும் போது ஆத்மாவும் சேர்ந்து போது, அவன் எதிர்காலமே நாசமாக போகுது. அணியனுக்கு பிணைக்கப்படுகிற வெகு பாடுபடுவான், அது வெறுக்கிறவன் சுகமாக இருப்பான். இது 10ஆம் கிளாஸ் படித்தவனு இதே தவறு தான் பண்ணுறான். பல்கலைக்கழகங்களுக்கு போய் பெரிய பட்டம் வாங்கணும்னு இதே தவறு தான் பண்ணுறான். அவன் அப்போ என்ன சொல்கிறான், எனக்கு படிப்பறிவு இல்லைன்றான். இவன் மெத்த படித்தவன சொல்கிறான், இது நாகரிகம், இதெல்லாம் இப்போல்லாம் கண்டுக்க முடியாது அப்படி சொல்கிறான். இதுக்கு போதகர்களும் மெய்ப்பர்களும் அப்போஸ்தலரும் தீர்க்கதரிசிகளும் சுவிசேஷர்களும் எல்லாம் சேர்ந்து என்ன செய்கிறாங்க, கர்த்தரை சிலுவையில் அறைகிறாங்க. அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார், போதகனையும் நான் விட்றதில்லை, சுவிசேஷனையும் விட்றதில்லை, தீர்க்கதரிசியும் விடுக்கிறதில்லை, ஆசாரனையும் விடுக்கிறதில்லை, மேய்ப்பனை வெட்டுவேன், சபையை சிதறடிப்பேன், புறஜாதிக்கு உனக்கு என்ன வித்தியாசம் இருக்கப்போ என்பது தான் எரேமியாவிலே கர்த்தருடைய ஆவி என்ன சொல்லுகிறான். உங்கள் இருதயத்துக்கு ஏற்ற மெய்ப்பனை கொடுத்த அவனை சரியாக மேய்க்கலையா, மாறுபட சந்ததியா போதா. ப்ரீபேரில் வாசிக்கிறோம், அந்த ஜனத்தை விட்டு பிரிந்து போ, அந்த ஜனத்தை விட்டு பிரித்து உன்னை ரட்சித்துக்கொள், உனக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது, உனக்கு அந்த திராணியை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் அந்த ஸ்கூல் இருக்குது, 6ஆம் கிளாஸ் இல்லை. உடனே என்ன செய்கிறோம், 6ஆம் கிளாஸுக்கு வேறு ஸ்கூலுக்கு போகிறோம். 12ஆம் கிளாஸ் அந்த பள்ளிக்கூடத்தில் இல்லை. சரி, இந்த பள்ளிக்கூடம் தான் நம்ம கண்ட தெய்வமாக இருக்கிறது, கல்வி கண்ணை திறந்த கல்வி நிறுவனம், 10 வரைக்கும் போதுன்னு விட்றோமா, 12 எத்தும்போய் வாங்கினா சேர்க்குறோம். 12 வரைக்கும் தான் அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்குது. அப்புறம் பல்கலைக்கழகத்தை நாடி ஓடுகிறோம், மேற்படிப்புக்கு வெளிநாட்டுக்கும் நம்ம அனுப்புகிறோம். அறிவு, உலக பிரகாரம் ஆசீர்வாதம் வரணும், சரீர மேன்மை நல்லது தான், வரவேற்கிறேன். அதே போல் தான் ஆத்ம ரீதியான காரியம், பரிசுத்தம். உங்களால் கூடுமான வரைக்கும் உபவாசித்து பாருங்க, பரிசுத்தமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பாருங்கள், சத்தியத்தின் மூலம் விடுதலை வருதா, அந்த ஆராதனையிலே ஆவி ஆனவர் மூலம் நமக்கு விடுதலை வருதா, வேதம் சொல்லுகிறபடி நம்மளுடைய நல்ல மெய்ப்பெண் கீழே இருக்கிறோமா, எல்லாம் பார்த்து அதன் பிறகு நம்ம முடிவு எடுக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துக்குள்ளே இருக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, ஈசாக்குடைய மெத்தனை போக்குக்கும் ஒன்றும் 2 பெற்று ஒன்று விட்டாச்சு. 2 பிள்ளைகளை பெற்று ஒரு பிள்ளை உயிரோடே மற்றொரு இடத்தை கொடுத்தாச்சு. அந்த பிள்ளைகளுக்கு அவள் என்ன சொல்லிக் கொடுப்பாங்க உங்களுக்கு தெரியாது இல்லை. புற ஜாதிகளுக்கு போனால் சகோதரனை விட்டு பிரித்து போகிறா. முதல்ல தாய் தகப்பனை பிரித்து கொண்டு போய் விட்டாங்க. அடுத்தது இப்போ சகோதரனை விட்டு அவன் திரும்பி வந்து சேருகிறான். ஏதோ வெகுமதி கொடுத்து, ஆண்டவருடைய மனசுன்னு யாக்கோபு இல்லைன்னு சொல்ல, ஏதோ வெகுமதி கொடுத்து, அண்ணன் நான் ஏதோ பண்ணிட்டேன், எல்லாம் மன்னிச்சுக்காங்க, பழசெல்லாம் மனசு வச்சுக்காங்க, அதெல்லாம் நான் மன்னிச்சிட்டேன் ஐயா. கட்டி பிடிக்கிறான், முத்தம் எடுக்கிறான், எல்லாம் செய்கிறான் ஏசா. ஆனால் அவர்களுக்குள்ளே என்ன நடக்கிறது,
சேர்ந்தெல்லாம் அவனோடலாம் அவளால் சேர முடியாது. எதனால் சேர முடியல? அந்த பெண்களுக்கும் ஏசாவுடைய மறுமனையாட்டிகள் மனைவிமார்களுக்கும் யாக்கோபுக்கும் யாக்கோபுடைய மனைவிகளுக்கும் செட் ஆகாது என்பது அந்த பெண்கள் எடுக்கிற தீர்மானம். அதனால் பார்த்தான் ஆர்சி முழுவதையும் சேர்த்து கொண்டு, வசனம் அழகாக சொல்லுகிறது என்ன, தான் கானான் தேச சம்பாதித்த ஆஸ்தி முழுவதும் சேர்த்து கொண்டு தன் சகோதரன் யாக்கோபை விட்டு பிரிந்து வேறு தேசத்துக்கு போனான். பக்கத்தில் தான் வந்துடுவாயா இவன், நாட்டை விட்டே போயிடலாம், கடல் கடந்து போயிடலாம், வேறு தேசத்துக்கு போயிடலான்னு சொல்லி அப்படியே நம்மதுங்களாம் அந்த பெண்களெல்லாம் என்ன செய்யுது, தள்ளி கொண்டு போகிறது. யாக்கோபு அபிஷேகம் பண்ணப்பட்டவன், இவன் அபிஷேகத்தை இழந்தவன், இவன் கிருபை பெற்றவன் கிருபை இழந்தவன். கிருபை இழந்துட்டா எங்கே போய் யார் கையில் இருப்பீங்க? கிருபை பெற்ற அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க கூட இருப்பீங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டவதும் என்னவா இருப்பீங்க? நீங்கள் சத்திய மார்க்கத்துக்குள்ளே வந்துடுவீங்க. இந்த சத்திய மார்க்கத்தில் வந்தால் என்ன நடக்கும்? கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். இந்த இடத்துல கிருபை இழந்த மனுஷன் பின் நாட்களை விரும்பியும் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள முடியல, கண்ணீர் விடுகிறான், மனம் திரும்புகிறான். அதுதான் சொல்கிறேன், நீங்கள் அழகாத ஜனங்க உள்ளே கொண்டு வந்துட்டால் அது சோதனைக்குன்னே இருக்கும். ஆகாரோடு ஆபிரகாம் சேர்ந்தார். ஏன்? எத்தனையோ குழந்தை கருவிலே கலைகிறது, எத்தனையோ தள்ளி போகாமல் அதாவது கரு சேராமலே போகிறது. சோதனைக்குன்னே அந்த புள்ள பிறந்தது இஸ்மவேல். நல்லா துணிகரமாக ஃபுல்லாக அது நல்லா தீர்மானிச்சிட்டோம். சபையை எப்படி கவனிக்க வேண்டும், போத்துக்கனுக்கு என்ன சொன்னால் அது ஒர்க் அவுட் ஆகும், அவனுக்கு கணிசமான காணிக்கை கொடுத்து கவனிக்க தெரியும் விசுவாசிக்கு. அப்புறம் ஜாதி ஜனங்கள் சொந்த பந்தங்கள் எல்லாம் சொந்தம் பந்தம் சுற்று நட்பு எல்லாத்தையும் எப்படியெல்லாம் நம்ம பறைசாற்றி நாமே எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டு இந்த காரியம் கத்தலால் வந்ததுன்னு நான் நோட்டீஸ் போட தெரியும். இப்படியெல்லாம் மாய்மாலம் பண்ணி அதுக்கு கிறிஸ்துவ பேரை வச்சு பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் கிறிஸ்துவ பேரை வச்சு அதை உள்ளே கொண்டு வந்துட்டா டபுளை முக்கி எழுப்பி அதுக்கு ஒரு மணவாட்டியின் வேஷம் பூண்டு உள்ளே கொண்டு வந்து கிறிஸ்துவ திருமணம் நடந்து விட்டது. கனிகளிலே மாட்டிக்கொள்வாய். இங்கே மலட்டுத்தன்மைலாம் இல்லை, எல்லாருக்கும் பிள்ளை இருக்கிறது. நேராக சாவுக்கு தான் வந்தான் ஏசா. கூட அந்த அந்த வயதிக காலத்தில் பிள்ளைகளுடைய பராமரிப்பு நான் பராமரிக்கிறேன், பிள்ளைய சொல்கிறேன், இந்த மரம் வைக்கிறேன், அந்த கனியை நான் புசிக்கிறேன், ஞானஸ்தானம் கொடுக்குறேன், சபையை போஷிக்கிறேன், போதுக்கு நான் சொல்கிறேன், கர்த்தர் தான் செய்கிறாரு. அதனுடைய கனிகளை புசிக்கிறோம். சுவிசேஷம் வரைக்கும் சுவிசேஷனாலே பலன் உண்டு. ஆட்டை மேய்க்கிறோன்னு அதனுடைய பாலை குடிப்பாது இருப்பானோ என்று வேதம் சொல்லுகிறது. எந்த கிரியைக்கும் ஒரு பலன் உண்டு. ஆனால் ஏசாவின் நிமித்தம் ஒரு பலனும் அந்த குடும்பம் அனுபவிக்கல, வெள்ளாட்டு கறியை தவிர. அது கூட கல்யாணத்துக்கு முன்னே கொடுத்துருந்தான் ஐயா, ஏதோ அப்பா அம்மான்னு. இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் கொடுக்கறது இல்லை. நீ கோட்டை விட்டுருக்க, நீ பராமரிக்க தவறிட்ட. இப்போ குற்றச்சாட்டு வைக்கக்கூடாது, வளர்த்தது சரியில்லைன்னு ஒத்துக்கணும். நம்ம அன்றைக்கி ஒருவேளை இந்த சத்தியம் கிடைக்காமல் இருக்கலாம். ஒருவேளை இன்றைக்கி கேட்குறது தான் இந்த சத்தியம் முதல்ல கேட்குறீங்கன்னாக்கா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இன்னும் மெத்தனை போகல, நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலை பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னாக்கா பிள்ளை தெரியாது. பிள்ளையுடைய இடத்துல மதியினம் ஒட்டி இருக்கும், கண்கள் தான் இப்போ பிரியமாக தெரியும், குடும்ப பின்னணி தெரியாது. கேட்டால் சொல்லும் அதுவும் கிறிஸ்டின் பொண்ணு தான்னுவான், கேட்டால் சொல்லும் அவரும் பாஸ்டர் பையன் தான்னுவோம் நம்ம பொண்ணு. அதுக்கு என்ன தெரியும், அது என்ன பாஸ்டர்னு தெரியுமா நம்மளுக்கு? எல்லோரையும் நீங்கள் மட்டமாக தான் டேடி பேசுகிறீங்கன்னோ பசங்க, உங்களை ஒருத்தன் பேச வருவான்னோ, அது வேறு யாரும் இல்லை, அவ கூட்டின்னு வரதே இருக்கும். வேறு யார் மட்டமாக பேசுவான், அது 1000 சொல்லும் பிள்ளைங்க. அது எனக்கு அனுகூலமாக இருக்கும். அப்போ என்ன செய்யும், என் கண்கள் விரியும், என் இருதயம் திறக்கும், கர்த்தரால் இந்த காரியம் வந்தது. அவனை பார்த்து சொல்லுவேன், கர்த்தரால் ஆசீர்வப்பட்டு உள்ளே வரணும், அவ்வளோதான் என் குடும்பம். அதோட குடும்பமா முடிஞ்சிச்சு கதை. அதுதான் நம்ம திராணிக்கு மிஞ்சி, நம்மளோட ஐஸ்வர்யத்துக்கு மிஞ்சி ஒரு சுகபோக வாழ்க்கை, பொருளாதாரம் எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு ஏசா வேறு தேசத்துக்காக போயிட்டான். அவன் பார்ப்பான் இது சரிப்பட்டு வராது. ஏன் நம்மளை அவன் சுரண்ட பார்க்குறான் இந்த கிழமை, ஏன்னா அவங்ககிட்ட கொஞ்சம் இருக்குது, நம்மளை வச்சு அவன் முன்னுக்கு வர பார்க்குறான். இது சரிப்பட்டு வராது. சில பேர் இருக்கிறத சுரண்டின்னு வருவான், பாபிலோன் ராஜா மாதிரி. இதில் பொருள் காசு மட்டும் போகாது, பணம் காசு அசையும் சொத்து அசையும் சொத்து மட்டும் போகாது, பிள்ளையோட சமாதானம் சேர்ந்து போயிடும். அங்கே போய் பிள்ளை வாழ்கிறானா தங்குறானான்னு பார்க்கணும். அது பார்க்காம இருக்க முடியாது. உன்னை சேர்த்தா தானே போவோம், முதல்ல உன்னை தான் வேணான்றாங்களே. வேணாம் அந்த மாமனார் வர்றாருனாக்கா அந்த அம்மாவுக்கு அப்போ தான் ஒரு வயிறு வலிக்கும், அப்போ தான் அதுக்கு ஏதோ நெஞ்செல்லாம் படப்படான்னு இருக்கும். அதாவது புருஷனுடைய பெற்றோர் வராங்கன்னா, புருஷனோட பெற்றோர் வரக்கூடாது, புருஷனோட பெற்றோரோடு தான் இருக்கணும் என்று வேதம் சொல்லுகிறது. சரி, வேலை அதே போல் அந்த சாவுக்கு ஏசா மட்டும்தான் வர்றாரு, அவங்க ஃபேமிலியெல்லாம் வர மாதிரி தெரில. இப்போல்லாம் வெளிநாட்டுலாம் போகுதுங்க பசங்க, சாவு என்று வருகிற பொழுது, மரணம் என்று வருகிற பொழுது அந்த மனுஷன் மட்டும்தான் வருவான், மகன் மட்டும்தான் வருவான்.
அதே அவங்க வீட்டு சாவுனாக்கா அவன் யூனியன் கூட கூட்டுவாங்க, பிள்ளை குட்டி எல்லாம் குடும்பமாக அந்த யாக்கோபு குடும்பம் வந்த மாதிரி வரும். ஏன்னா அது பெண் வீடு என்பது மட்டுமல்ல, பெண்ணுக்கு உறவு. பெண் அங்கே இருந்தாங்கன்னா பிள்ளைங்களை தனியாக விட்டு வர முடியாது இல்லையா? உன்னையும் தனியாக விட்டு வர முடியாது, நீ எங்கேயே எஸ்கேப் ஆகிடுவேன். அதனால் உன்னையும் கையில் பிடிச்சின்னு, ஆணையம் புருஷனையும் கையில் பிடிச்சின்னு, பிள்ளைங்களையும் கையில் பிடிச்சின்னு, அந்த லோத்து ஆபிரகாம் சாராள் இந்த மாடு ஆடு கழுதை எல்லாம் வச்சு சேனம் பூட்டி வந்த மாதிரி இதுங்களும் வந்து இறங்கும் ஏர்போர்ட்டில். ஏன்? பெண் வீட்டு சாவுன்னா அவ்வளோ இனிக்குது, அப்போ மாப்பிள்ளை வீட்டு சாவுன்னா உனக்கு அவ்வளோ கசக்குதா என்று காரி ஊரே துப்புற அளவுக்கு நடந்துக்கும். இது அத்தனையும் காரணம் பாக்ஸில் பத்துனுக்கிறாரு அங்கிள், அவர் வளர்த்த வளர்ப்பு. ஐஸ் பாக்ஸுனா முதல்ல ஐஸ் பாக்ஸ், அப்புறம் தானே காஃபின் பாக்ஸு. அதுக்கு சொல்கிறேன், இது அவ்வளோ அழகாக வளர்த்துருக்குது. சவம் படுத்துன்னு இருக்கிறப்பே பார்க்குறப்பே தெரியும் எப்படி வளர்த்துக்கிறாங்கன்றது, வந்து இறங்குறப்பே தெரியும். ஒரு பக்கம் தண்ணி அடிச்சுன்னு இருப்பான் ஒரு குரூப்பு, இன்னொருத்தன் அழுத்து மூக்கு சிந்தி போட்டுன்னு இருக்கும் இன்னொரு குரூப்பு, இன்னொன்று நம்மளை மாதிரி எல்லாம் போய் ஜவம் பண்ணின்னு இருக்கோம், பாட்டின்னு இருக்கோம், இன்னொரு குரூப்பு பாட்டி கை தட்டின்னு இருக்கோம், சாட்சி சொல்லுவாங்க, எல்லாம் இருக்கும். ஆனால் பார்த்தாலே சொல்லிடலாம், இது சாவு மரண வீட்டில் இப்படி தானே இருக்கும், பரலோகமே சொந்தமேன்னு ஒரு பாட்டு பாடின்னு இருப்போம். இப்படியா போய் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் வாழுகிற நாட்கள் எப்படி இருக்கிறாயோ அது பொறுத்து தான் என்னுடைய இறுதி ஊர்வலம் இருக்குன்னு சொல்ல வரேன். இதுக்கெல்லாம் கிளாஸ் யாரும் எடுக்க மாட்டான். 50 வயசுக்கு மேலே யார் போய் உட்காந்து கிளாஸ் எடுப்பான்? இதெல்லாம் தெரிந்து கொள்ளணும். ஆனால் இதெல்லாம் வந்து சபை தான் சொல்லி தரணும். அதுக்கு தான் முதல்ல சொன்னேன், ஆலோசனை நேரத்தில் விழுந்து போயிடுவாங்க. நல்லா ரசிக்கப்பட்டிருக்கான் வாலிபன்னா சொல்கிறேன், அவனுக்கு கொண்டு ஒழுங்காக கல்யாணம் ஆயிருக்கு, ஈசாக்கு மாதிரி நல்லா உழைக்கிறான், தசமாக கொடுக்குறான், ஓய்வு நாளில் வந்து ஃபுல்லாக சபையாக இருக்கிறான், உழைக்கிறான், கக்கூஸ் கழுவுறான், பாய் போடுறான், பெருக்கிறான், எல்லாம் போதகனுக்கு ரைட் ஹேண்டாக இருக்கான். சந்தோஷம். மனைவியும் அதோடு ஒத்து போகிறான், ரொம்ப சந்தோஷம். பிள்ளைக்கு பிரதிஷ்டை சபையோடு சபையாக மாறிடுச்சு அந்த குடும்பம். வாலி வயசு வருது, இப்படியே ஒரு 20 வருஷம் வச்சு வாலி வயசு இருக்குது. அப்போ பிள்ளைகள் ரெக்க முளைச்சி இந்த மாதிரி பறக்க ஆரம்பிக்கிறது. அப்போ கடைசியில் இவன் ஆத்துமா காத்து கொண்டான், பிள்ளைகளை காத்துக்கொள்ள தவறிட்டான். இது உண்மையை ஒத்துக்கொள்ளணும். இது வந்து சபையில் பெரும்பான்மை இந்த கல்ச்சர் போகிறப்போ, பழக்க வழக்கம் இருக்கிறப்போ என்ன நடக்கும்னா, இந்த காலம் எல்லாம் அப்படி இருக்கிறது ஐயா. அதில் பாஸ்டர் பையனை இந்த மாதிரி தான் பண்ணுவான். பாஸ்டர் பசங்களும் ஒழுங்காக இருக்காது, அதுங்க நம்பர் 1 இருக்கும். இதிலெல்லாம் எல்லா அறிவும் இருக்கும், ஆண்டவரை பற்றி அறிவை தவிர மற்ற எல்லா அறிவும் இருக்கும். எல்லா சபை ரன் பண்ணுறதுலேருந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் வரைக்கும் தெரியும் பாஸ்டர் பசங்களுக்கு. இல்லை நம்மளுக்கும் பசங்க இருக்குது இல்லைன்னு சொல்கிறேன், உண்மை தானே அது. எல்லா விஷயம் தெரியும் அவனுக்கு. ஒரு விசுவாசி ஆரம்பத்தில் எப்படி வருவான், அதுக்கப்புறம் அவன் என்னென்னலாம் பண்ணுவான், கொடுக்குறப்ப எப்படி இருப்பான், கொடுக்காதான் எப்படி இருப்பான், கொடுத்தா எப்படி நடந்துக்குவான், எல்லா விஷயம் இந்த பாஸ்டர் பசங்களுக்கு தெரியும். அது ஊழியத்துக்கு வந்தாலும் சரி வரலாலும் சரி தெரியும். இப்படி நடக்கிற பொழுது விசுவாசியுடைய பசங்க எப்படி இருக்கும்? அதுதான் சொல்கிறேன், விசுவாசியாக இருந்தாலும் சரி போதகனாக இருந்தாலும் சரி, பலிபீடம் என்று வருகிற பொழுது எல்லாம் சரிசமாய் பகிர்ந்து கொடுக்குற பொழுது அது திருவிருந்திலே பிடிச்சிடணும். திருவிருந்தில் பிடிச்சாலே இல்லை ஞானஸ்தானத்திலே பிடிச்சாலே திருவிருந்து பரிசுத்தமாகும், திருவிருந்தில் பிடிச்சாலே சபை பரிசுத்தமாகும். அப்போவே எல்லாம் ஜலிச்சு எடுத்துடணும், இதெல்லாம் திப்பி கிப்பி கல்லுகள் எல்லாம். இல்லைன்னா பின்னாட்களில் என்ன உனக்கா ஜபகுறிப்படி வரணும்னா திருமணத்துக்கு அப்புறம் அந்த குடும்பம் நியாயம் தீர்க்கப்பட்டு தீர்மானம் அசுசி ஆகிருக்காதனால திருமணத்தில் வந்து சேர வேண்டிய எல்லா நன்மைகளும் உனக்கு தடை பண்ணப்பட்டிருக்கு. இல்லை மாயம் மந்திரம், இல்லை மாமியார், எந்த வீட்டில் மாமியார் இல்லாமல் பொண்ணு வருது, எந்த வீட்டில் மாமனார் இல்லாமல் பையன் வரான். மாமியார் இல்லாமல் பையன் வந்துடுறானா, இல்லை மாமியார் இல்லாமல் பொண்ணு வந்துடுதா? அவன் மேலே பழி போட்டுக்கிட்டு இப்படி சுற்றிக்கிட்டு வந்துட்டு, இல்லை புறஜாதிகிட்ட போய் தன் பிள்ளைய முற்றிலும் ஆகப்பிராஜா தன் மனைவிக்கு தன்னை விற்று போட்டு விட்டான். நம்மளை காட்டில் அந்த வீடு வசதியாக இருக்கிறது. இதெல்லாம் சீகேமனுடைய ஆவி. சீகேமன்னனுடைய வீட்டில் சொல்கிறாங்க, இந்த ஜனங்க வியாபாரம் செய்யலாம், இவங்க பெரிய பணக்காரங்க செல்வந்தங்க, நம்மளோட இருந்தால் பரவாயில்ல. இதை பார்த்துன்னா எல்லாருக்கும் ஆசை வந்துடுது. விருத்த சேதனம் பண்ணாதானடா உன் பொண்ணை கொடுப்பேன், சரி நாங்களும் சேர்ந்து பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு எல்லாம் ஒருத்த பண்ண தப்புக்கு எல்லாரும் சேர்ந்து விருத்த சேதனம் பண்ணி படுக்கிறான். விருத்த சேதனம் தெரியும்ல உங்களுக்கு, யாருன்னா செய்வாங்களா? இது செய்கிறவன் செய்கிறான், கர்த்தரை யெகோவா மேலே ஆசை இருக்கிறவன் செய்யலாம். இவன் திருமணத்துக்காக வெட்டின்னு படுத்துன்னு இருக்கிறான்னா இவன் என்ன சொல்கிறது? நம்ம அட பாவீங்களா, உங்களுக்கு வெறி பிடிச்சவனுங்களா? பணவெறி ஈஸியாக கிடைக்குது இல்லையா? பொண்ணும் கொடுக்குறான், பொருளும் கொடுக்குறான், மண்ணும் கொடுக்குறான், அவனுடைய மகளையும் தரான். அதுக்கு என்ன செய்யணும்? விருத்த சேதனம் செஞ்சால் கல்யாணம் ஆகிடும். இப்போ ஞானஸ்தானம் எடுத்தால் போதும், அவங்க வீட்டில் பொண்ணு பூந்துடலாம். ஏன்னா அவங்க நம்மளை விட பணக்காரலாக இருக்கிறாங்க. யார் சொல்கிறது? இது சீகேமன்னன் சொல்கிறான். சீகேமன்னுடைய குடும்பத்தார் சொல்கிறாங்க. அவன் சொல்லலாம், ஏன் அவன் புறஜாதி, இது ரட்சிக்கப்பட்ட ஜனமும் இப்போ அப்படி தானே இருக்குது.
இதில் ஆவியானவர் என்ன, இதில் ஆராதனை என்ன, இதில் திருச்சபையில் வந்து அவங்க பண்ணுற அலப்பறை என்ன, வைக்க வேண்டிய இடத்துல நம்ம கர்த்தரை கோட்டை விட்டுறோம். சிலுவையில் அறைகிறது யார்? ரோமாபுரி சேவர்கள் அல்ல, விசுவாசிகள் தான். இது இடத்துலலாம் சுத்திகரிக்கிறது தான் பலிபீடம். கண்சாடை இருந்து கொண்டு இந்த காரியம் கற்றல் வந்தது, என் பேரை கீழே போட்டுருவீங்க, மேலே கற்றல் வந்துட்டுருவீங்க, நடுவில் அது ஏதோ கழுதையும் ஆட்டையும் ஒன்றா வச்சு விடாதுன்னு வேதம் சொல்லுது. அதை ஆட்டையும் மாட்டையும் ஆடாக்கி, மாடாக இருக்கிறத கொண்டு வந்து ஆடாக்கி அதுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து எல்லாம் என்ன யூஸ் பண்ணுறது தான். ஐயா ஞானஸ்தானம் கொடுங்க, நான் கொடுக்க மாட்டேன், அது வேறு விஷயம் சொல்கிறேன். சபை விட்டு போயிட்டு அது ஒரு குடும்பம் எக்ஸ்ட்ரா வருது இல்லையா? இந்த மாயத்தில் பலிபீடம் தலைமை இப்படி போய் மாயத்தில் போய் மாட்டிக்கொள்ளும் இந்த குருட்டாட்டத்தில். அதான் வேதம் சொல்லுது, யார் அந்த கண் யார் குருடன், என் ஊழியக்காரன் இல்லாமல் வேறு யார்? ஏன்னா கூடுதல் ஒரு குடும்பம், ஆண்டவர் நமக்கு புதிய குடும்பத்தை தந்திருக்கிறார், புதிய ஆத்மாவை தந்திருக்கிறார், புதிய தசம்பாகம் வரும், அந்த மனைவி வேலைக்கு போகுது. ஏற்கனவே நமக்கு இருக்கிற ஆடுகள் இப்போ பெருக்குது, ஒன்றும் கிடையாது, அது ஓடுறோம், எல்லாத்தையும் கூட்டணும். அதெல்லாம் சரிப்பட்டு வராது. இந்த மாயைக்குள்ளே போனால் கர்த்தர் மகிமைப்பட மாட்டார், மகிமை எடுப்பட்டுரும். அதுக்கு அடுத்தது நம்ம வீடு ரெடி ஆகிடும் நியாய தீர்ப்புக்கு. போதகனுடைய வீடு சொல்கிறேன். அசூசி ஆகுதா? திருமணம் அசூசி ஆகுதா? அப்புறம் தேவன் நியாயம் தீர்க்கிறாரா? விவாகம் கொஞ்சம் அசூசி ஆகிக்கிறது, தீட்டுப்பட்டு போய் விடுகிறது. அது எப்படி பரிசுத்தப்படுத்துகிறது? அது எப்படியெல்லாம் பரிசுத்தப்படுத்தணும்? அதை குறித்து நாளை காலை ஆராதனையில் பார்ப்போம். இப்போது கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தர் தாமே தியானித்த வசனத்தை ஆசீர்வதி அங்கீகரியும். ஏசா எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விடுகிறான், மரணத்துக்கு மட்டும் வந்து சேருகிறான். இதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள். தேவன் விவாகம் அசுசிப்பட்டிருக்கிறது எப்படி என்று பார்த்தோம். பெற்றோருடைய மெத்தனை போக்கு பங்கு இது எல்லாம் பெரும் பங்கு வகிக்கிறது. கர்த்தாவே எழுந்தருளும். ஞானத்தினால் வீடு கட்டி ஏற்படுத்தும், விளையத்தினால் நிலைத்து நிறுத்தப்படட்டும். கர்த்தர் ஆசீர்வதியும், சத்தியத்தின் விடுதலை தரட்டும். இயேசுவினை தெளிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முளை பெற்ற நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாது. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து